தீன் ஹாலிடேஸ் யுவர் ட்ரீம் பிளானர். டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம தீன் ஹாலிடேஸை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க. எஸ், எங்கடா சூட் கேஸு பாஸ்போர்ட்டோட எங்கே கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா? எஸ், இன்னைக்கு நம்மளோட எல்லோ சிட்டி சேனலில் வந்து ஒரு விளாக் போகலாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே அந்த விளாக்னா மலேசியா போக போகிறோம். ஸோ மலேசியாக்கான ஃப்ளைட் டிக்கெட் ரெடி, பாஸ்போர்ட் ரெடி. ஸோ மலேசியாவில் வந்து மலேசியா தமிழர்களை பற்றி நிறைய பேர் நிறைய இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அதை நம்ம நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஆசை. மலேசியாவில் பெருசாக நான் எதை பற்றியும் நான் கேள்விப்படாமல் மலேசியாவுக்கு போகிறேன். ஸோ மலேசியாவில் போய் என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன மாதிரி சர்ப்ரைஸ்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஸோ வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்குது. ஸ்டே டியூன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி என் கூட பேசுனது வரவரும் பின்னாடியே வந்துகிட்டே இருக்காரு. சொல்லப்போனால் அவர் தான் நம்ம கேமராமேன். ஓகேண்ணா, இப்போ வந்துட்டு உள்ளே போகிறதுனால இப்போ நானே கேமரா ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அவ்வளோ இப்போ ஃப்ளைட்டில் ஏற போகிறோம், நமக்கான சீட்டில் உட்கார போகிறோம், சம்பவம் பண்ண போகிறோம். ஒரு சீட்ல வந்து உட்காந்து ரெடி, சீட் பெல்ட் போட்டாச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் நேராக போய் மலேசியாவில் இறங்க தான் போகிறோம். ஸோ நான் இவங்களோட தான் ட்ராவல் பண்ண போகிறேன். விண்டோ சீட் எவ்வளோ ட்ரை பண்ணி கிடைக்கல நமக்கு. சரி, மலேசியாவில் இறங்கி தான் போய் பார்க்கணும்னு எழுதியிருக்கு. மலேசியாவில் போய் இறங்குறோம், பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து மலேசியாவுக்கு வெளியே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலேசியாவில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிம் வாங்கணும். ஸோ நம்ம ஊரில் வந்திருக்கும்போது நம்ம சிம் வந்து இங்கே யூஸ் ஆகாது. ஸோ வந்து மலேசியாவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 days யூஸ் பண்ணுற மாதிரி சிம் இருக்குது. அண்ட் வந்து 30 days யூஸ் பண்ணுற மாதிரி சிம் இருக்குது. அது இப்போ ஒரு சிம் தான் நம்ம வாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பாஸ்போர்ட்டை காமிச்சா அவங்க வந்து சிம் பே பண்ணுவாங்க. ஸோ இதில் போட்டிருக்கு 25 ரிங்கெட், அதாவது இந்த ஊர் மதிப்பு வந்து 25 ரிங்கெட்டில் வந்து இவங்க வந்து நமக்கு 7 days சிம் தராங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிம் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு இங்கே இருக்கிற நெட்டு லைக் வந்து ஃபோன் கால் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா மலேசியாவில் நம்ம காணாம போனாலும் நமக்கே தெரியாது. சரியா, சிம் வாங்கியாச்சு, வெளியே போகிறோம், கேப் புக் பண்ணுறோம், ரூம் போகிறோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஊர் சுற்றுறோம். ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஒருத்தர் வந்து பயங்கரமா செல்லமா தட்டா அந்த மாதிரி செம்மையா பேசியிருக்காரு. வந்துட்டு இருக்காரு என்ன பிக்கப் பண்றதுக்காக. ஓகே, இதுதான் நம்ம போக போற காரு. ஸோ இப்ப காருக்குள்ளதான் நம்ம ஆள் இருக்காங்க. ஹாய், how are you? Yeah, fine. Your name please? Okay, லாவண்யாவா? என்ன வெள்ளையான லாவண்யான்னு பேர் வச்சிருக்காரு. லாவண்யான்னு ஒரு பேரா? யா, ஐ லைக் இட் ஃப்ரண்ட் சைட். தேங்க் யூ. யாரா தீயா வேலை செய்யறானே நம்மாலு. முன்னாடி உட்கார்றியான்னு கேட்டு பயங்கரமா கவனிக்கிறாரு. சூப்பர். ஸோ இப்போ நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆகுது. மலேசியாவில் ஃபர்ஸ்ட் கார்ல போறோம். ஓகே, இங்கிருந்து நம்ம ஹோட்டல் போறோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்ல இருந்து மஜித் இந்தியாங்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து மை சிட்டி ஹோட்டலுங்கிற ஹோட்டல் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏர்போர்ட்லேருந்து இந்த இடம் வந்து கரெக்டாக 60 கிலோமீட்டர் வரும், அதாவது 60 கிலோமீட்டர் வருது. ஸோ வந்து டாக்ஸியில் வந்து இங்கே இறங்கியாச்சு. இங்கே எங்கே திரும்பினாலுமே தமிழர்கள் தான் இருப்பாங்க. நமக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ தமிழர்கள் வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அண்டு மலாய் தெரியாதுன்னா நீங்கள் தைரியமாக இந்த ஏரியாவுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம உள்ள போய் ரூம் புக் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன மாதிரி வந்து இங்கே ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான்னு பார்க்கலாம். போயிட்டு ஒரு குழியில் போட்டு தூங்கிட்டு அப்புறம் போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரிசப்ஷனுக்கு வந்துட்டோம் மை சிட்டி ஹோட்டலுக்கு. ஸோ லைக் வந்துட்டு இப்போ நம்ம வந்து இங்கே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு ப்ரோ இருக்கா, அவர்கிட்ட கேட்டுக்கலாம். Hi, this is My City Hotel.
மஸ்ஜித் இந்தியா. ஸோ வி கால் லைக் நாங்கள் மஸ்ஜித் ஜமீத்னு சொல்லுவோம். இந்த ரவுண்ட் ஏரியாவில் வந்து மேபி எல்லாமே இந்தியன்ஸ் தான். எல்லா லொக்கேஷனுக்கும் வெரி ஈஸி. ட்வின் டவர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், மர்டேக்கா ஸ்கொயர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், எவ்ரி திங் இஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அப்புறம் நம்ம ஆளுங்களுக்கு இங்கே ஃபுட்டுக்கு பஞ்சமே இல்லை, எல்லாம் நம்ம கடையில் தான் எல்லாம் இருக்குது. அப்புறம் நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம். பிரேக்ஃபாஸ்ட் மேபி இந்தியன் அண்ட் மலேசியன் மிக்ஸ் ஸ்டைல். அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வெரி ஈஸி. நம்ம எம்ஆர்டி இருக்குது, எல்ஆர்டி இருக்குது, பிகால் நம்ம ஊரில் கூட மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அப்புறம் பஸ் அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் நம்மக்கிட்ட 4 டைப்பான ரூம்ஸ் இருக்குது, சாரி 6 டைப்ஸ் ரூம்ஸ் இருக்குது. சுப்ரியர் ட்வின் நோ விண்டோ, குயின் நோ விண்டோ, குயின் வித் விண்டோ, குயின் விதவுட் விண்டோ. அப்புறம் ஃபேமிலி ரூம் இருக்குது, ஃபேமிலி குவாட் இருக்குது. ஸோ நம்ம ஃபேமிலியாக வரும்போது அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மற்றபடி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். per pax 15 ringgit. ஸோ நீங்கள் ஒரு பல்க் ரொம்ப ஒரு ஃபுல்லாக வாரீங்களா இருந்தால், ஒரு குரூப்பாக வாரீங்களா இருந்தால் நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க, அவர்கிட்ட கண்டெக்ட் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ஃபுல் போர்டாகவே செஞ்சிடலாம். ஸோ வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெனு வச்சுருக்காங்க. அதாவது வந்து ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விண்டோ இல்லாமல் வந்து 80 வெள்ளி தான், அதாவது 80 வெள்ளி வருது. ஸோ இதே விண்டோவோடனா வந்து நம்ம 100 வரும். கொஞ்சம் ஒரு 10 அந்த மாதிரி தான் ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு விண்டோ தேவையில்லை, நம்ம வெளியே தானே சுற்ற போகிறோம். அதனால் வந்து நான் விண்டோ இல்லாமல் ஒரு ரூம் வந்து கேட்டிருக்கேன். எனக்கு 4th ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. மேம் கீ. யா தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போக போகிறோம். ஸோ நமக்கான கார்டு இதுதான், கீ. வாங்க போகலாம். ஓகே காய்ஸ், 4th ஃப்ளோர் வந்துட்டோம். 407, 401, 403. எஸ், இதுதான் நம்ம ரூம். வாங்க நம்ம ரூம் ஸோ இப்போ வந்து இப்போதான் ரூம்லேருந்து வந்தேன். ஸோ ரூம்லேருந்து வந்துட்டு இங்கே எங்கடா நல்லா சாப்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஏபிசின்னு சொல்லி ஒரு ஹோட்டல். இங்கே ஃபுல்லாக தமிழர்கள் தான் இருக்காங்க சுற்றி. எனக்கு என்னமோ வந்து மலேசியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. நம்ம தமிழ் மக்களோட நம்ம ஊரில் லைக் வந்து சென்னை, கோயம்புத்தூரில் இருக்கிற எனக்கு ஒரு ஃபீலு. சொன்ன மாட்டீங்க, அப்படியே பாருங்கள், சுற்றி தமிழ் ஆளுங்க தான். ஸோ பார்க்க தான் ஃபாரின்னு, ஆனால் எல்லாருமே இங்கே ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க தான் இருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பின்னாடி நீங்கள் எந்த ஊர்னா? மதுரையா? வேறு மதுரைக்காரன் நம்ம கூட ஒருத்தர் உட்காந்துருக்காரு பின்னாடி. ஸோ வந்து எப்படி சொல்றது, ஒரு ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லை, தமிழர்களோட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஃப்ளைட்ல வேற தூங்காதனால செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அதனால இப்போ தூங்கி எந்திரிச்சு இப்போ ரூம்ல டைமை பார்த்தா இப்போ நமக்கு வந்து 5 o'clock, இந்தியாவில் வந்து 2:30 சம்திங் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அங்கதான் லஞ்சு. நம்ம ஊர் டைம் தானே பசிக்கும், லஞ்சில் தான் பசிக்குது. முடிச்சு பார்த்தா மணி 5 மணி. ஸோ வந்து பரோட்டாவும் சிக்கன் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்துருச்சு. ஸோ பரோட்டா வந்து அப்படியே நம்ம ஊர் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வயிற்றை ஆறுதல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் பரோட்டா நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்க நான் டேஸ்ட் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஊரில் பரோட்டாக்கே சாம்பாராக வராங்க. லைட்டாக சிக்கனை கொஞ்சம் கிரேவியை டச் பண்ணிட்டு கொஞ்சம் சிக்கன் கறி எடுத்து தமிழ் வாழ்க. நம்ம ஊர்ல சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க, சூப்பரா சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்னு வரேன். ஸோ இங்க மலேசியால வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல செலிப்ரேட் பண்ற மாதிரியே சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த மதுரையில எல்லாம் பண்ணுவாங்கல்ல மீனாட்சி அம்மன் கோயில்ல, ஸோ அந்த மாதிரி தேரெல்லாம் இழுத்து பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. என்ன மாதிரி டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்றாங்கிறத நீங்களே பாருங்க.
ஸோ நம்ம ஊர்லயும் ரைனா போலீஸே வருவாங்களா, அதே மாதிரி இங்கேயும் போலீஸ் வந்து ஃபுல்லா செக்யூர் பண்ணி கூட்டு போறாங்க அந்த தேரை. ஆனா நம்ம வந்து என்னன்னா இப்ப ஆப்போசிட்ல இருக்க லூலு மாலுக்கு தான் போறோம். வாங்க மாலுக்குள்ள போறோம். நம்ம இப்ப லூலு மாலோட என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கோம். பின்னாடி ஒரு டவர் இருக்கு பாருங்க, கிளாஸியா அழகா இருக்கு. அங்க போனோம், டைம் இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் இந்த மால்ல இன்னைக்கு ஏதோ ஆஃபர் இருக்கான். உள்ள என்னென்ன மாதிரி இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த லூலு மால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம லூலு மாலுக்குள்ள வந்துட்டோம். ஸோ வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபிஷ் எல்லாம் வந்து கடல்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆனா அதையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்ட வந்து பாருங்களேன், இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து இப்ப லைக் வந்து நம்ம ஊர்ல எப்படி சீ ஃபுட் மார்க்கெட்ல எல்லாம் வந்து ஃபிஷ் இருந்தாலுமே கொஞ்சம் டஸ்டா இருக்கும். இவங்க ரொம்ப கிளீனா, நீட் அண்ட் கிளீனா, ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு. இதை பார்க்கும் போதே இல்லை இது வந்து இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு சொல்லி நம்ம மைண்ட் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்ம இங்க வந்து எப்படி செஞ்சு சாப்பிட முடியாதுல்ல. ஸோ லைக் நம்ம வந்துட்டு அந்த பக்கம் போவோம், கேண்டீன் ஏரியாவுக்கு போகலாம். போயிட்டு லைட்டா சாப்பிட்டு வெளியே போகலாம். ஷவர்மா வந்து 5 ரூபான்னு போட்டிருக்காங்க. நம்ம ஊர்ல 5 ரூபானா விடுவீங்களா? ஆனா இங்க டோட்டலா வேற, இங்க 5 ரூபா மதிப்பே வேற, பெருசு. 5 ரூபா 99 காசு. ஸோ 2 ஷவர்மா, எனக்கும் கேமராமேன். ஸோ இது ரேட் எல்லாம் பாருங்க, 4 ரூபா 99 காசு, 10 ரூபா 99 காசு, 10 ரூபா 99 காசு, 5 ரூபா 70 காசு. பார்க்கலாம் நல்லா தாங்க இருக்கு. ஆனா அதோட இங்க மலேசியாவோட அதோட ரேட் பெரிய எக்ஸ்பென்சிவான காசுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, 10 ரூபா 12 ரூபா 10 ரூபா இருந்தா ஒருவேளை சாப்பாடே முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான ரேட்டு தான் வந்து இங்க மலேசியாவோட கரன்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுல இப்ப நம்ம வந்து ஷவர்மா ஆர்டர் பண்ண போறோம். இல்லைங்க, தண்ணி வாட்டர் கேன் ஓட்டின மாதிரி ஒரு பார்கோட் எனக்கு இந்த ஸ்டிக்கரை இதை போய் கொடுத்தாதான் இப்ப பில் பே பண்ணுமா, பண்ணிடுவோம் வாங்க. என்னங்க இது இப்படி கொடுக்குறீங்க ஸ்டிக்கர்ல? இங்க அப்படிதான்ல. என்னம்ல 12 ஒண்ணா? 12 வெள்ளி. 12 வெள்ளி 10 தங்கம்னு சொன்னீங்கன்னா சேஞ்சு சில்லற. இப்போ வந்து இப்போ இதுக்கு ஒரு பில் கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம சாப்பிட்ட தட்டுல ஒட்டிக்கணும். எப்படி? உண்மையிலே ஒர்த்து தான். அதாவது 5 ரூபா 50 காசுக்கு உண்மையிலே ஒர்த்து தான் இது. 5 ரூபா 99 காசுக்கு மொத்தம் 11 ரூபா. 11 ரூபாய்க்கு வந்து 2 ஷவர்மா கொடுத்துருக்காங்க. எனக்கும் கேமரா வேணும், சாப்பிடலாம். இதை சாப்பிட்டு போய் தூங்குறோம். ஓகேவா? சூப்பரா இருக்கும். ஈஸியாக பாருங்க, ultimate. A few minutes later. ஓகே, மலேசியால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்களோட ஆர்மி எல்லாருமே வந்து பரேட் பண்ணுவாங்க. ஸோ சண்டே மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யாரும் இந்த ரோட்ல வந்து வண்டி டிரைவே பண்ணக்கூடாது. முழுக்க கிட்ஸுக்கும் ஃபேமிலிக்கா இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து அப்படியே அந்த ரோட பிளாக் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி எவ்ரி சண்டே வந்து இந்த ரோட்ல வந்து இந்த மாதிரி லைக் பைக் சைக்கிள் ஸோ இப்படிலாம் இருக்கும். அதை எடுத்து நம்ம ரைடு ஓட்டிட்டு இங்கே சுற்றலாம். அது என்ன மாதிரி பைக்குன்னு வாங்க காமிக்கிறேன். எஸ், லைக் இந்த பைக் தான் அது. ஸோ இந்த பைக் எடுத்துட்டு வந்து நம்ம ஃபுல்லா இங்க ரைட் போகலாம். ஃபுல்லா இந்த இடத்துல வந்து ரைட் போய் எவ்வளவு நேரமோ அந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணலாம். இது எவ்வளோன்னு கேட்போம். ப்ரோ, ஹவு மச்? ஹலோ, ஹவு மச்? 25 ரிங். ஓகே, இது 25 ரிங்கெட் சொல்றாங்க. ஹவு மெனி ஹவர்ஸ்? 1 hour, half an hour. half an hourக்கு 25 ரிங்கெட். அதாவது 2 வேளை சாப்பாடை போய் ஒன்று கொடுத்துட்டு அந்த வண்டியை ஓட்டணுமா அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. தமிழ்நாட்டுக்காரன் நானா தான் கேட்பேன். வண்டியை பார்த்தாச்சு வா. வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. இது இங்க வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியே ஒருத்தர் ரெடியா வந்திருக்கான். சொன்னா நம்ப மாட்டீங்க, அப்படியே பாருங்க டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியே இருக்கும். ஓ யா யா, குட்.
A few minutes later. சரி ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா மலேசியால வந்து நம்ம தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட தான் பேச போறோம். ப்ரோ உங்க நேம் சொல்லுங்க. டர்வின். டைரி மில்கா? டர்வின். டர்வின், டைரி மில்க். உங்க பேரு? அனிஷா. கடிச்சிடாதீங்க. உங்க நேம்? லீலாவதி. நீலாவதி. என்ன ஒரு தமிழ் பேரியா? ஓகே. மலேசியால எவ்வளவு நாளா இருக்கீங்க? ரொம்ப வருஷமா இருக்கு, பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சென்னையில அந்த சைட்லாம் வந்திருக்கீங்களா? இந்தியா சைடு ஒரு டைம் கூட வந்தது இல்லையா? வந்ததுல டைம் கிடைக்கல. ஒரு டைம் ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு வரணும்னு. வரணும் ஆசை இருக்கு. உங்களுக்கு இருக்கு ஆசை இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? வேலை செய்றேன். ஒர்க் பண்றீங்க. நீங்க ப்ரோ? படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? அக்கவுண்ட்ஸ். சாரி, அக்கவுண்ட்ஸ். அக்கவுண்ட்ஸ். உங்களோட இது பேசுறதே வேற மாதிரி இருக்கு. ஆள் தான் பக்கா தமிழா இருக்காரு, ஃபாரின்ல இருந்து அந்த மாதிரி பேசுறாரு. சரி ஓகே ஓகே. எப்படி மலேசியா வந்து எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? மலேசியா பத்தி சொல்லுங்க. மலேசியா பத்தி என்ன சொல்றதுல சொல்லே வார்த்தை இல்ல. எல்லா இடமும் டூரிஸ்டா ரொம்ப பேர் வருவாங்க, சுத்தி பக்கம் நிறைய இடம் இருக்கு. ஓகே. சொல்ல வார்த்தை இல்ல. மலேசியா எல்லா இடமும் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. உங்களுக்கு மலேசியானா என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்? மலேசியானா தமிழால படி பத்துகிஃப். பத்துகிஃப் தைப்பூசம். அந்த பெரிய முருகர் சிலை இருக்கு இல்லையா, அங்க. அது எப்ப நடக்கும்? அது வந்துட்டு எவ்ரி 2ஆம் மாசம் நடக்கும். டேட் வந்துட்டு ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது. பட் டேட் வந்து மாறி மாறி வரும். தை மாசம் அன்னைக்கு தான் நடக்கும் தைப்பூசம். அப்படியா? சூப்பர். நீங்க சொல்லுங்க ப்ரோ, மலேசியானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எனக்கு சாப்பாடு தான் ஞாபகம் வரும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விடுங்க. டிஃப்ரெண்டான சாப்பாடு இருக்கும் மலேசியால. ஏன்னா நிறைய கல்ச்சர்ஸ் இருக்குல்ல, அந்த கல்ச்சர்ஸ் நிறைய சாப்பாடு இருக்கும். மலேசியால எல்லா கல்ச்சரோட ஃபுட்டையும் அந்த மாதிரி. சரி, நீங்க வந்து இப்ப மலேசியா தமிழர் தான். உங்களுக்கு தமிழ் சினிமால பிடிச்ச ஹீரோ யாரு? எனக்கு அஜித் பிடிக்கும். அஜித் பிடிக்கும். உங்களுக்கு? தனுஷ். தனுஷ். சூப்பர். தனுஷ். தனுஷ். ஓகே. ஸோ வந்து நீங்க இங்க தான் ஓட் போடுறீங்க, இங்க தான் சிட்டிசன் இருக்கீங்க. 2026ல தமிழ்நாட்டுல யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்க வந்து ஸ்டாலின் இருக்காரு, டிஎம்கே, ஏடிஎம்கே எடப்பாடி இருக்காரு, டிவிக்கு தளபதி விஜய் இருக்காரு. நீங்க தமிழ்நாட்டுல இருந்தா யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க? விஜய்க்கு. நீங்க? விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். நீங்க? விஜய்க்கு தான். 2026ல அண்ணா வரணும்னு எங்களோட ஓட்டு அண்ணாக்கு மட்டும் தான். விஜய்க்கு தான். பாத்துட்டு இருக்கீங்களா தமிழ் நியூஸ் எல்லாம்? உங்களுக்கு பாக்கும்போது எப்படி கூஸ் பம்ப்ஸா இருக்கு? அவர் வந்து திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டாரு, எப்படி ஃபீல் பண்றீங்க? அது சேட்டா இருந்துச்சு. ஷாக்கா இருந்துச்சு. ஷாக்கா இருந்துச்சு. திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டாரு. இத நீங்க லைக் பண்றீங்களா அன்லைக் பண்றீங்களா? லைக் தான். லைக் பண்றீங்க. நீங்க? அது வந்து அவரோட ஒபினியன், பட் ஸ்டில் லைக்லாம். நீங்க? லைக் பிளஸ் அன்லைக். லைக். ஏன் அன்லைக்? அன்லைக் ஏன்னா அவரை படத்துல பார்க்க முடியாது, சோ அதனால அன்லைக். அதனால அன்லைக். சரி ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாரும் ஃபன் பண்ணது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ லூலு மால்ல இருந்து அப்படியே வீட்டுக்கு போய் தூங்கலாம் தான், சரி ரூமுக்கு தூங்கலாம் தான் நினைச்சேன். ஆனா வந்து இவங்க பண்ணிட்டு இருக்க இந்த எப்படி சொல்ற ஃபன்னை பார்த்து நம்மளால போக முடியல. ஸோ லைக் வந்து நானும் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கூட ஒத்தைக்கு ஒத்த ஒரு ஃபைட் ஒன்று போட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணி சில் பண்ணிட்டேன். எல்லா கிட்ஸுமே அந்த எலக்ட்ரிக் வண்டி, எலக்ட்ரிக் சைக்கிள், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் காரு இதை டிரைவ் பண்றதுக்கு அவ்வளோ லைக் பண்ணி ஃபீல் பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேலே நம்மளால இருக்க முடியாது, நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. ஸோ இப்போ போறோம், தூங்குறோம், காலையில ஃபன் பண்றோம். தீன் ஹாலிடேஸ் யுவர் ட்ரீம் பிளானர். டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம தீன் ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க.